ஜிகாதை பற்றி நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தௌஹீத் ஜமாத்தோட நிலைப்பாடு என்னென்னா, ஜிகாதி இப்போ இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் திருக்குறானில் ஜிகாதை பற்றி எந்தவித கால நிர்ணயமும் செய்யலை, ஜிகாதை பற்றி நோன்பு இது கூட ஒரு காலத்தை அறிவிச்சிருக்கான், ஜிகாதை பற்றி எந்தவித கால நிர்ணயமும் செய்யலை, அது எல்லா காலத்துக்கும் அது பொருந்தும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் நாங்கள் எதை நம்புறது? இப்போ ஜிகாத்வாதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அரசியல்வாதிகளாக மாறிக்கிட்டு வராங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் கொள்கைக்குள்ள வித்தியாசம், நிறையா வேறுபாடு இருக்குது. அப்போ அதுலேருந்து நாங்கள் எப்படி அப்போ எங்களை பாதுகாத்துக்கிறது? இதுதான் என்னுடைய கேள்வி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாம் மார்க்கத்தில் ஜிஹாது செய்யுங்கள்னு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜிஹாதுன்னா என்ன என்று சொன்னால், அது ரெண்டு அர்த்தத்தில் உள்ள ஒரு வார்த்தை. ஒன்று ஆயுதம் தரித்து போர்க்களத்துக்கு சென்று யுத்தம் செய்கிறது இருக்குல்ல, அதுவும் ஜிஹாத். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்கள்னு என்ன இருக்குது, குர்ஆனில் இருக்குது. அதே மாதிரி தப்பான காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு இயன்ற அளவுக்கு தட்டி கேட்குறோம்ல, அதுவும் ஜிஹாத். ஜிஹாதுன்னு சொன்னால் ஒருத்தர் தப்பு செய்கிறாரு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, அது ஜிஹாது தான். ஒரு அரசாங்கம் அநியாயம் பண்ணுது, அரசாங்கம் அநியாயம் பண்ணாத அப்படின்னு நம்ம போராட்டம் பண்ணுறோமா, அதுவும் என்னதான், ஜிஹாது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின். ஒரு அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை எடுத்து சொல்வது சிறந்த ஜிஹாது. ஒரு அநியாயக்காரர் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் சத்தியத்தை முழங்குறோன்னு வைங்க, அது ஒரு ஜிஹாது, சிறந்த ஜிஹாது. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த ரெண்டாவது அர்த்தத்தில் பிரச்சனை இல்லை. போர் செய்கிறதுங்கிற இருக்குல்ல, போர் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறான், ஜிஹாது செய்யுங்கள்னு. இந்த போர் செய்கிறதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இஸ்லாம் எந்த அடிப்படையில் சொல்கிறது என்பதை விளங்காமல் இருக்கிறார்கள். போர் செய்வதை பற்றி குர்ஆனில் இருக்கிறது உண்மை, அது கியாம நாள் வரைக்கும் அந்த சட்டம் இருக்கிறது, அது உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்வதை பற்றி ரொம்ப ஆர்வமூட்டி இருக்கிறார்கள், அதெல்லாம் உண்மை. ஆனால் போர் யாருக்கு கடமை, எப்போ கடமை என்று அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. போர் செய்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்குது, அதுக்கு ஒரு எல்லை மார்க்கத்தில் இருக்கிறது. என்ன எல்லை? ஒரு போர்னு சொல்லி ஆயுதம் தூக்கிக்கிட்டு போகிறதா இருந்தால் ஒரு அரசாங்கத்துக்கு தான் அது கடமை. 10 பேர் 100 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆயுதம் தூக்கக்கூடாது. யாரு கடமை? கவர்மெண்ட் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், போர் செய்கிறது கடமையாகும். ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அந்த அரசாங்கத்துக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னொரு நாட்டுக்காரன் படை எடுத்து வர்றான், அப்போ அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும், இந்த மக்களை காப்பாற்றணும். அப்போ ஒரு அரசாங்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது யாராவது திருப்பி அடித்தாங்களா? இல்லை. ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிட்டு அடிக்க நினச்சா அடிச்சு இருக்கலாம், அடிக்க கிடையாது. மதீனாவுக்கு போனவனையாவது அடித்தாங்களன்னு அடிக்கலை. மதீனாவுக்கு போய் அவங்க மெஜாரிட்டி ஆகி அவங்க கையில் கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகு பல நாட்டுக்காரங்க சண்டைக்கு வர்றாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து சண்டை போடுறாங்க. அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு தான் போர் கடமையே தவிர இந்த ஜிஹாத், போர் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய ஜிஹாத் யாரு கடமை, ஒரு அரசாங்கத்துக்கு தான் கடமையே தவிர யாரு கடமை இல்லை, தனித்தனி குழுக்கள் மீது கடமை கிடையாது. ஒரு 100 பேர் சேர்ந்துக்கிற வேண்டியது, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க வாங்க அறுவலை தூக்குவோன்னு சொன்னான்னு வைங்களேன், 100 பேரையும் காலி பண்ணி விடுவாங்க. ஏன்? ஒரு அரசாங்கம் இல்லாமல் ஆயுதம் தூக்கினால் அரசாங்கத்தோட சாதாரண மக்கள் மோத முடியுமா? மோத முடியாது. அரசாங்கம் இராணுவம் பீரங்கி அணுகுண்டு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிட்டு நாட்டு துப்பாக்கி தூக்கிட்டு போனாங்கன்னு வைங்களேன், ஒரு AK-47 வச்சு ஒரு ரவுண்ட் அடித்து 50 பேரும் காலியாக போயிடுவான். அப்போ பேசுகிற கூட ஆள் இருக்காது. அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அநியாயங்கள் நடந்தாலும் நீங்கள் ஆயுதம் தூக்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எந்த நபிக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் உத்தரவு போடவே இல்லை. எப்போ இந்த போர் செய்கிற உத்தரவுலாம் வருது, ஒரு அரசாங்கத்தை நிறுவின பிறகு. ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க படை திரட்டலாம், ஆயுதங்கள் தயாரிக்கலாம், அணுகுண்டு வரைக்கும் கூட ரெடி பண்ணலாம், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு யுத்தம் செய்யலாம், அவங்களுக்கு தான் தேவை. இப்போ என்ன செய்யணும்னா, இப்போவும் ஜிஹாது இருக்கிறது. எப்போ ஜிஹாது இருக்கிறது? நான் இந்த இந்தியாவுக்கு நான் ஜனாதிபதியாக இருந்தேன்னு வைங்க, நான் பிரதமராக இருந்தேன்னு வைங்க,
அந்நிய நாட்டுக்காரன் சண்டைக்கு வந்தால் நான் திருப்பி சண்டை போடணும் தான் நான் சொல்லுவேன், அது எனக்கு கடமை. இது எல்லாருக்கும் கடமை. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் தங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி எதிர்த்து சண்டைக்கு வரக்கூடியவர்களோடு போர் செய்தே ஆக வேண்டும். இது இஸ்லாம் மட்டும் சொல்லவில்லை, எல்லா மதங்களிலும் இருக்கிறது. புராணங்களில் ராமர் கிருஷ்ணர் எல்லாம் சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு நோக்கத்துக்காக வேண்டி. இதே மாதிரி இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? ஜிஹாது இருக்கிறது. யாருக்கு இந்த ஜிஹாது? 50 பேர் 100 பேர் சேர்ந்துக்கிட்டு ஜிஹாது செய்ய போகிறோம்னா ஆட்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். இவன் செய்யவும் மாட்டான். இந்த மாதிரி மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறதுக்காக வேண்டி குஜராத்தில் பார்த்தீர்களா, அங்கே பார்த்தீர்களாம்பாங்க. நம்மளும் இப்படி போவோமா? நம்மளை யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி என்னடா செய்ய சொல்கிறீங்க? ஜிஹாத் செய்யணுமா? என்னைக்காவது இவன் செஞ்சுருக்கிறானா? கலவரம் நடந்த ஊருக்கு போயிருக்கிறானா? அங்கே போய் எவனா செத்தாச்சு இருக்கிறானா? வசூல் பண்ணுவதற்கு ஜிஹாதுமானே தவிர 30 வருஷமாக அப்படி பேசிக்கிட்டு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறான். அவன் ஒரு ஜிஹாது பண்ணதே கிடையாது. எந்த ஒரு ஜிஹாது பண்ணது? ஏன்? அது வசூல். இந்த விஷயத்துக்கு மக்கள் கொடுப்பாங்க ஏமாந்து போய், அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த போர்வையை போத்துறானே தவிர அது மார்க்கத்திலையும் இல்லை, நடைமுறையிலும் இவங்க செஞ்சது கிடையாது. எவன் பேசுகிறானோ போய் சொல்லி ஏமாத்துக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது என்ன, இன்னொரு கண்டிஷன் இருக்குது. போர் செய்கிறதா இருந்தால் ஒரு நாடு ஒரு 1,00,000 பேர் தான் அந்த நாட்டில் இருக்கிறாங்க, ஆயுத பலமெல்லாம் கம்மியாக இருக்கிறது. இன்னொரு நாட்டில் 1 கோடி பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு இவனுக்கு சண்டை வருது. இப்போ சண்டையில் போய் இவன் ஏற்று நின்றான்னு வைங்க, ஏற்று நின்றான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? ஒரு தட்டில் அமைக்க சட்னி ஆகிட்டு போயிடுவான். சண்டை நடக்கிறதா இருந்தால் ஒரு அளவுக்கு பலம் இருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்கணும்? அதுவும் குரானில் இருக்கிறது. எந்த மாதிரி குரானில் இருக்கிறது? உங்களில் வந்து ஈயக்கும் மின்கும் மேத்துன் சாபிரத்துன் எகலிபும் மேத்தைனி, உங்களில் வந்து 100 பேர் இருப்பீர்களேயானால் 200 பேரை வெல்ல முடியும். 1க்கு 2ங்கிற கணக்கில் இருக்க வேண்டும். போருக்கெல்லாம் என்ன கண்டிஷன் போடுறான்? ஒரு அரசாங்கம் போர் செய்வதாக இருந்தால் எதிரி நாட்டை எடை போடணும். அவனுடைய பலத்தில் பாதி நமக்கு இருக்குமையானால் நம்ம என்ன செய்யலாம்? ஏற்று நின்று காப்பாற்ற பார்க்கணும். பாதிக்கும் கீழே போணுச்சுன்னா பேசாமல் சரணடைஞ்சிட்டு போயிட வேண்டியதான். கப்பத்தை வாங்கிட்டு போ, மக்களை அழிச்சிடக்கூடாது. ஏன்னா சின்ன பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய ஆட்களை எதிர்க்க முடியாது. நம்ம 10 பேர் இருக்கோம், 100 பேர் இருக்கிறான். 10 பேர் 100 பேரோட மோதனா என்னவாவு? இந்த பேசுறது கூட இந்த 10 பேர் இல்லாமல் போயிடுவான். 10 பேருக்கு வந்து 5 பேருக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா சண்டை போட்டு பார்க்கலாம். 100 பேருக்கு 50 பேர் இருந்தால் என்ன செய்யலாம்? சண்டை போட்டு பார்க்கலாம். அப்போ 1க்கு 2ங்கிற ஒரு கணக்கில் இருந்தால்தான் நம்ம ஒன்று, அவன் அது மாதிரி இன்னொரு மடங்கு 2 மடங்காக இருக்கிறான். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜிஹாது கடமையே தவிர அரசாங்கத்துக்கு தனிநபருக்கு ஒரு காலத்திலும் ஜிஹாது கடமை கிடையாது. இந்த ஜிஹாது தான் கடமை. எந்த ஜிஹாது? போராட்டம் பண்ணுற ஜிஹாது, சண்டை போடுற ஜிஹாது, மீட்டிங் போட்டு கண்டிக்கிற ஜிஹாது, ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஜிஹாது. இந்த ஜிஹாது தான் நமக்கெல்லாம் இருக்கே தவிர அருவா கத்தியை தூக்கி துப்பாக்கியை தூக்குறதா இருந்தால் அரசாங்கத்துக்கு தான், இராணுவத்துக்கு தான் அந்த அந்த மாதிரியான ஒரு கடமை இருக்கிறது. அப்போ கூட என்ன செய்யணும்? நம்ம பாதி இருக்கிறோமான்னு பார்க்கணும். எதிரியுடைய பலத்தில் பாதி இருந்தால் சண்டை போட்டு பார்த்துட வேண்டியதுதான். அதை விட கம்மியாக இருந்தோம்னா இல்லைப்பா நான் சண்டைக்கு வரல, என்ன சொல்கிற, நீ வந்து இவ்வளோ ரூபா கப்பம் கட்டு இந்த வாங்கி தொலைஞ்சிட்டு போடா, மக்களை காப்பாற்றணும். இல்லைன்னா அழிஞ்சு போயிடும், மொத்தமாக இல்லாமல் போயிடும். சதாம் ஹுசேன் மாதிரி போயிடும். அப்புறம் வழங்குதா? ஒன்றும் இல்லாமல் பயம் காட்டினா பாருங்களேன். ஒரு ஒன்றுமே இல்லை அமெரிக்காட்ட போய், அமெரிக்கா அநியாயக்காரன் தான், இவன் யோசிச்சு என்ன செஞ்சுருக்கானே, இந்த நேரத்தில் கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டு நம்ம படை பலத்தை பெருக்கிக்கிட்டு அப்புறமேல் பார்த்துக்குறோன்னு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கை மூடி வச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ பயந்துக்கிட்டு இருந்தாங்க. திறந்து காட்டினா ஒன்றுமே இல்லை. கடைசியில் பார்த்தா விமானம் கூட இல்லை ஈராக்கில். ஒன்றும் இல்லாமல் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் வெத்து சவரலால் விட்டு இருந்திருக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் மோதுனா என்னவாயிரும்? மொத்தமும் போயிடும், மொத்தமாக லாஸ் ஆகி போயிடும். அதுதான் அல்லாஹ் என்ன செய்யலை? அதை கடமையாக்கலை. அதனால ஜிஹாது கியாம நாள் வரைக்கும் இருக்கிறது வாஸ்தவம் தான். யாருக்கு ஜிஹாது கடமை? திருடினா கையை வெட்டணும்னு குரானில் இருக்க தான் செய்யுது. நீங்கள் திருடினா கையை வெட்டிட முடியுமா? அதுவும் குரான்லான இருக்குது. அது யாருக்கு கடமை? அரசாங்கத்துக்கு கடமை. குரானில் உள்ள கடமைகளில் வந்து அரசாங்கத்துக்கு கடமைன்னு சில விஷயங்கள் இருக்கிறது, தனித்தனி நபருக்கு கடமைன்னு சில விஷயங்கள் இருக்கிறது. விபச்சாரம் பண்ணால் மரண தண்டனைன்னு இருக்கிறது. நீங்கள் தலையை சீவிட்டு வந்துடுவீங்களா? ஒரு ஆணோ பெண்ணை விபச்சாரம் பண்ணால் தலையை வெட்டிடுவீங்களான்னு யாரா வெட்டுவானா? அப்போ குரானில் தான் இருக்குது. குரானில் உள்ள கட்டளை வந்து ஒவ்வொரு நபருக்கும் சொன்ன கட்டளையை ஒவ்வொரு நபரும் செய்யுங்கள். அரசாங்கத்துக்கு சொன்ன கட்டளை அரசாங்கம் செய்யட்டும். ஜிஹாதெல்லாம் அரசாங்கத்துக்கு கடமை, நபருக்கு கடமை கிடையாது. அரசாங்கம் அழைக்கும் போது என்ன செய்யணும்? நபர்கள் போய் பங்கெடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை விளங்காம
வசூல் பண்ணுவதற்காக தான் இதை செய்கிறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். நான் ஒரு ரகசியமாக கூட்டு போய் ஜிகாது பண்ண போகிறோமா இங்கே என்னடா ஜிகாதுன்னா, ஒரு ஜானுக்கு ஒரு கத்தியை கையில் கொடுத்து இது ஜிகாது செய்கிறான். அந்த கத்தி ஒரு துப்பாக்கி வந்து கத்தி வச்சு என்ன பண்ணுற ஒரு ஜான் கத்தி புஷு கராத்தை சொல்லி இதுதான் ஜிகாதுன்னு வேணுச்சுட்டான் அப்படிங்கிறான். இது என்னத்துக்கு உதவும்? இதனால் என்ன செய்ய போகிறது வச்சுக்கிட்டு? குஜராத்தில் கலவரம் நடந்துச்சுல, எங்கேருந்து ஒரு 100 பேர் அனுப்பிவிட வேண்டியதானே, இங்கேருந்து ஒரு 1000 பேர் அனுப்பிவிட வேண்டியதானே. ஒருத்தனாச்சும் தமிழ்நாட்டுக்காரன் செத்தானா போய்? ஒருத்தனும் போகல. இங்கேருந்து ஜிகாதுன்னு சொன்னவங்களாம் எங்கே போயிட்டான்? இப்போ எல்லாம் சில்லறை அடிக்கிறதுக்கு ஜிகாதுங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதை விட்டுவிட்டு தேர்தலுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டா, ஜிகாதுன்னு பேசினவனெல்லாம் நாங்கள் அரசியல் கட்சி ஆகிட்டோம், தேர்தலில் போட்டியிட போகிறோம். அதுக்கு தான் அந்த பேச்சு. ஒரு கூட்டத்தை உண்டாக்குறக்கான்னு என்னதையா சொல்லுவாங்க, கூட்டம் சேர்ந்து மாற்றிக்கிடுவாங்க. தௌஹீத் ஜமாத்து மட்டும்தான் 1980 என்ன சொன்னோமோ அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தேர்தலில் கூட்டம் சேர்ந்தோன்னு தேர்தலுக்கு போனோமா, போட்டிக்கிட்டோமா, அன்னைக்கு என்ன சொன்னோமோ அதிலே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். மற்றவன்லாம் என்ன பண்ணுறான்னா, கூட்டம் சேர்க்கறதுக்கான ஒரு புதுமையாக என்னத்தையாக சொல்லுவான். கூட்டம் அதிகமாக சேர்ந்த உடனே இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஆதாயம் அடைகிறது, நம்ம எப்படி பதவிக்கு இதை பயன்படுத்துறது அப்படின்னு போயிடுவான். அதனால அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தை மக்கள் நம்புகிறாங்க. நம்ம நம்பிக்கை தகுந்தவாறு நம்ம நடக்கிறோம். அந்த மாதிரியான நீங்கள் நம்பவும் செய்கிறீங்க. அதனால ஜிகாதுங்கிறது வந்து கியாமத் நாள் வரைக்கும் இருக்குது என்பதில் மாற்று கருத்து இல்லை. யாருக்கு இருக்குது, எப்போ இருக்குது, அதை தான் புரியாமல் இருக்கிறார்கள்.